நுவரேலியாவில் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கெல் பத்தர பத்தமி இந்த தொழிற்சாலையின் 4 மில்லியன் ரூபாவிற்கு அதிகமாக முதலீடு செய்துள்ளதாக அமைச்சர் விஜயபால தெரிவித்தார். நுவரேலியாவில் உள்ள ஒரு வீட்டை போதைப்பொருள் தொழிற்சாலையாக நடாத்துவதற்கு வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் இதற்காக 2000 கிலோவிற்கும் அதிகமான ரசாயனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தார். அவர்கள் இலங்கையில் ஐஸ் போதைப் பொருளை உற்பத்தி செய்துள்ளனர். இது ஒரு தீவிரமான பிரச்சினை. நடந்து வரும் பிரச்சினைகள் கூடுதல் தகவல்களை வெளிப்படுத்துகின்றன. இந்த விடயத்தில் இன்னும் ஆழமான விசாரணைகளை நடாத்த வேண்டியிருக்கும் என்று அமைச்சர் விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த பாதாள உலகக்குழு உறுப்பினர்களால் பராமரிக்கப்படும் போலி கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு அரசியல் தொடர்புகள், போலீஸ் அதிகாரிகளுடனான தொடர்புகள் மற்றும் குடிவரவு மற்றும் குடி அகழ்வுத்துறை அதிகாரிகளுடனான தொடர்புகள் பற்றிய தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவரங்களை உறுதிப்படுத்த மேலும் ஆழமான விசாரணைகள் தொடக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.